அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சொத்து சுகங்கள் என 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், அதையெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரை எனக்கு வீடே கிடைக்கல, சொந்த வீடே எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொந்த வீடு. ஆக உயர்ந்த கல்வி, இந்த கல்வி பிஹெச்டி படிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் மனம் 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் மட்டுமல்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட உங்க மனசுல நினைக்கக்கூடிய உங்க ஆசையெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? சிறந்த குரு பயிற்சி. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் 26/5/2026 அன்று உச்சம் பெறுகிறார். மேலும் அவர், நல்லா கவனிங்க, படிப்புக்கு குரு, பதவிக்கு குரு, பணத்திற்கு குரு, அதே நேரம் அரசாங்க வேலைக்கு குரு, அரசாங்க அதிகாரிக்கு குரு, அரசியலுக்கு குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு, திருமணத்தை நடத்துவது குரு, திருமணத்திற்கு வியாழன் நோக்கம் தருவது குரு, திருமணம் முடித்தால் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது குரு. குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருவோட அருள் இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு எதுவுமே நடக்காது. நல்ல கவனிக்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி அறிவு, அதை தரக்கூடியது குரு. சரி, படித்து முடிச்சுட்டாரா, வேலை கிடைக்கிறது குரு. வேலை கிடைச்சிருச்சா கல்யாணம் முடிக்கிறதுக்கு குரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா குழந்தைக்கு ஒரு எத்தனையோ வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. எத்தனையோ வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 26/5/2026. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய இப்போ ஜனன ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த உச்ச குரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். தனம், செல்வம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம், சுகபோக வாழ்வை அள்ளித்தரப்போகிறார்.
இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் உண்மை. இது பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உறுதி உத்தரவாதம், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்து என்ன, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட யோகம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகின்றதா என்பதை கீழே உள்ள நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் நம்பர். அது அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். எப்படிப்பட்ட யோகங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம். ஜனன ஜாதகம் மட்டுமே உண்மையான யோகத்தை சொல்லும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு. ஆக சிம்ம ராசிக்கு நல்லா கவனிங்க, 5-8க்குரியவன். சிம்ம ராசிக்கு 5-8க்குரியவன். ஆனால் சிம்ம ராசிக்கு உண்மையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது. சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பதவி நிச்சயமாக உண்டு. சிம்மம் ராஜாவாக தான் இருப்பீங்க. ராஜா தான். ஏன்னா இப்போ அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இப்போ சிம்மத்திற்கு 5-8க்குரியவன் 26/5/2026 அன்று 12ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சியடைகிறார். சிம்மத்துக்கு 12ஆம் இடம் கடகராசிக்கு. அந்த கடகராசிக்கு குருபகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். ஒரு விஷயம் முதல்ல, இந்த 12ஆம் இடம் அதாவது 8ஆம் இடத்துக்குரிய குரு, மீனராசி 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 12ஆம் இடமான கடகராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். அப்ப 8க்குரியன் 12ஆம் இடத்துக்கு வந்தால் சற்றும் எதிர்பாராத விபரீத ராஜயோகம். எதிர்பாராத பதவி, எதிர்பாராத சொத்துக்கள், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு லாட்டரி யோகம், எதிர்பாராத பதவி யோகம். பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக ஏற்படும். ஆச்சரியமா நடக்கும், அற்புதமா நடக்கும். சிம்ம ராசிக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது 12ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். 12ஆம் இடத்துல குரு சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துல கெட்டு போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. 12ஆம் இடத்துல போனால் 12ல் குரு கெட்டுட்டார். கெட்டாலும் மேன்மக்களே. ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். சூரியன் மிகப்பெரிய ராஜா. கெட்டாலும் மேன்மக்களே. இது ஒரு அற்புதமான ஒரு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அதே நேரம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு வந்தால் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று வரும்தா எதிர்பாராத விபரீத ராஜயோகம். நல்ல சொத்து சுகம் சேரும், பதவி கிடைக்கும், காசு பணம் அப்படியே கொட்டும், எதிர்பாராத கொட்டும். பணம் சேமி விரயமாகாது. அதே நேரம் கடன், அவமானம், நெருக்கடி, அவமானம், நோய் நொடி, இதிலிருந்து விடுபடக்கூடிய 12ஆம் இடம் இதெல்லாம் செய்யும். நோய் நொடி கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், கடனை கொடுக்கும். இதிலிருந்து விடுபடக்கூடியது தான் அந்த சிம்ம ராசிக்கு. இதையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ 12ஆம் இடம் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனுஷன் நிம்மதியாக இருக்கிறது. எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? கடனே இல்லாத வருமானம் அதிகமாக வந்தால் காசு பணமும் வருமானம் நிறைய கொட்டும். அதே நேரத்தில் கடன், நோய், வழக்கு, நெருக்கடி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு மனுஷன் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்துட்டானே
அப்போ தானே தூக்கம் வரும். அதனால தான் 12ஆம் இடம் நிம்மதியாக தூங்குற இடம்னு சொன்னேன். இப்போ புரியுது அவங்களுக்கு சிம்ம ராசிக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும்ன்றது உறுதி, அதில் மாற்றம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சிம்ம ராசிக்கு முதல்ல 4ஆம் இடத்தை பார்க்குறார். கடகத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இடம், வீடு, வண்டி, வாகனம், சூப்பர், சொந்த தொழில் பிரமாதம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த சிம்ம ராசிக்கு இந்த 4ஆம் இடத்தை ஒரு பார்வை பார்க்கறதுனால மனசு அதாவது நோய், அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்கிறது. எந்தவித நோய் நொடி இருந்தாலும், ஏற்கனவே சொல்லிட்டேன் 12ஆம் இடத்துல நோய் நொடியெல்லாம் வைத்திய செலவுலாம் இல்லாமல் போயிடும்னு. இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனசில் உடலில் எந்த நோய் நொடி இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்க்கை போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடத்தை பார்க்க எதிரியை வெல்லும், எதிரியை வெல்லும், அரசாங்க தேர்வில் வெற்றி பெறலாம், உயர்ந்த பதவியை பெறலாம், ஒரு காவல்துறை, இராணுவம் போன்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரி ஆகலாம், உயர்ந்த அதிகாரியாக தேர்வு செய்யலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு அரசியலில் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு அடையலாம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி அடையலாம், அரசியலில் மிகப்பெரிய பதவி அடையலாம். ஆக பேர், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை இன்னும் அதிகமாக போகும். ஆக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குருனால் எவ்வளோ யோகங்கள் கிடைக்குது பாருங்கள். 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, விரயஸ்தானம் சொல்லிடலாம் ஒரு வார்த்தையில். 12ஆம் இடம் விரயஸ்தானம். என்ன விரயமாகுது? கடன் விரயமாகுது, நோய் விரயமாகுது, அதே நேரத்தில் பட்ட அவமானம் கண்ணுக்கு தெரியாமல் போகுது, இதெல்லாம் விரயமாகுது. நல்லது நடக்குது, நிம்மதி இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்குறார் குரு. அந்த 12லிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத சொத்து சுகங்கள், எதிர்பாராத பதவி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பான யோகங்கள் சிம்ம ராசிக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களாக, அதிரடி யோகங்களாக இருக்குது. ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க.